இங்கே வர வடநாட்டுக்காரங்களாம் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? 10 பேர் 20 பேர் மொத்தமே கான்ட்ராக்ட் கூட்டு வந்துடுறாங்க. மாத சம்பளம்லாம் கிடையாது அவங்களுக்கு. கான்ட்ராக்ட் சோறு போட்டு, அவனுக்கு சோறுனா நம்மளை மாதிரி கூட்டு பொரியல்லாம் கேட்க மாட்டான். அவனுக்கு 10 கிலோ கோதுமை 10 கிலோ உருளைக்கிழங்கு வேலை முடிஞ்சு. அவனுக்கு சப்பாத்தியை எண்ணெய் போட்டு உங்களை மாதிரிலாம் முறுமுறுன்னுலாம் சுட மாட்டான். அடுப்பில் வச்சான், கல்லை வச்சான், சப்பாத்தியை தட்டி போட்டுருப்பான், எண்ணெய் எல்லாமே சுடுவான், உருளைக்கிழங்கை வேக வச்சு பிசைஞ்சு மேலே மிளகா பொடியை போட்டு அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான். ஆனால் காலைல 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை பார்ப்பான். நம்ம ஆள் பாருங்க, வர்றதே 7 மணிக்கு தான் வருவான். வந்த உடனே டீ குடிக்க போயிடுவான். மதியானம் சாப்பாட்டுக்கு 1.5 மணி நேரம் எடுத்துப்பான். அதுலேயும் கூட்டு பொரியல்லாம் சாப்பிட்டு முடிக்கும் போதே 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தூக்கம் ஒன்று வரும். ஒரு 1/2 மணி நேரம் சாய்வார். அப்புறம் 5:30 மணிக்கு டீயை குடிச்சிட்டு புறப்பட்டுருவார். ஏன் வடநாட்டுக்காரன் இவ்வளோ வந்து இங்கே வேலை பார்க்குறான் தெரியுமா? அவன் ஊரில் மாதம் கூட சம்பளம் கொடுக்க வழியே கிடையாது. அங்கங்கே புறப்பட்டு இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கிறான். ஏதோ கிருபை. திருப்பியும் சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்களாம் பெரிய ஞானமுள்ள அரசியல்வாதிலாம் கிடையாது. கர்த்தர் நம்மேல் வச்ச தயவு இங்கே பாதுகாத்துட்டு இருக்குது. அன்னையிலேருந்து நான் அதை தான் சொல்லுவேன்.